ஹாய் ஹலோ இது உங்கள் விஎஸ்கே. இன்றைக்கி மேக்ஸ் ஃபிசிக்ஸ் நம்ம பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 8 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அண்ட் ப்ராபபிலிட்டியில் எக்ஸாம்பிள் 8.2. அவங்க எக்ஸாம்பிள் போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டேட்டா கொடுத்துருக்காங்க. அந்த டேட்டா என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா ஒரு கண்டினியூஸ் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார்மேட்டில் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்கன்னா ரேஞ்ச் ஆஃப் த டிஸ்ட்ரிபியூஷன் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. முதல்ல அப்போ நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா ஃபார்முலா ஃபார் த ரேஞ்ச் எழுதணும். நமக்கு ரேஞ்சஸ் ஃபார்முலா தெரியும். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். எல்லுங்கிறது என்னது? லார்ஜஸ்ட் வேல்யூ அண்ட் எஸ்ங்கிறது ஸ்மாலஸ்ட் வேல்யூ. ஓகேவா? இப்போ நான் கொடுத்துருக்க டேட்டாவில் வந்து லார்ஜஸ்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ரேஞ்ச் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இப்போ கொடுத்துருக்க டேட்டா பாருங்கள். ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்டர்வல் என்ன இருக்குது அப்படின்னா எதுவுமே இல்லை, 0 இருக்குது. அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட் கிளாஸ் இன்டர்வல் நம்ம அப்படியே விட்டுடலாம், இதை எடுக்க வேண்டாம். ஓகேவா? செகண்ட் கிளாஸ் இன்டர்வல் எடுங்க. செகண்ட் கிளாஸ் இன்டர்வலில் உள்ள அந்த லோயர் லிமிட் தான் இது இருக்கிற டேட்டாவில் இஸ் அ லோயஸ்ட் லிமிட். அப்படின்னா 18. அப்படியே போனீங்க அப்படின்னா கடைசியில் 26 to 28 இருக்குது. நான் அதில் உள்ள அப்பர் லிமிட் என்ன அப்படின்னா 28. அப்படின்னா 28 அப்படின்னா இந்த ஹோல் டேட்டாவுடைய லார்ஜஸ்ட் வேல்யூ அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்? ஃப்ரம் த டேபிள், ஃப்ரம் த டிஸ்ட்ரிபியூஷன் டேபிள், லார்ஜஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 28 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்மாலஸ்ட் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 18 கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம்? சிம்பிளாக வேல்யூஸை கொண்டு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ரேஞ்ச் இஸ் ஈக்குவல் டு லார்ஜஸ்ட் வேல்யூனா 28 மைனஸ் 18. அப்படின்னா ஆன்சர் 10. ஓகேவா? therefore the range of the distribution is equal to 10. ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அடுத்த வீடியோ அடுத்த சந்தி பார்ப்போம். நன்றி, வணக்கம்.